எல்லாருக்கும் வணக்கம். பார்ட் 2 டியூட்டோரியல் வீடியோ 6x6 இன்ச் மினி ஆல்பம். அதில் வந்து நான் இப்போ இன்னொரு ஃப்ளிப் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது இன்னொரு பேஜ் ஆட் பண்ணுறதுக்காக இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 இன்ச் இன்ட்டு 6 இன்ச் வந்து நான் இப்போ மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 1 இன்ச் நான் ஸ்க்ரால் பண்ணியிருக்கேன். அண்ட் டேக்கி டேப்பு வந்து ஒட்டிட்டேன் ஒரு பக்கம். அண்ட் ஒட்டிட்டு அப்போ நான் காட்டின இடத்துல வந்து இப்போ நான் அந்த ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் நல்லா கவனமாக பார்த்து நல்லா வச்சு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 4 ஃப்ளிப் அதாவது பேஸ் ரெடி ஆயிரும். அதாவது 4 பேஜ் வந்து இப்போ நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ வந்து 4 பேஜ் ஃப்ளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பேஸ் எப்படி கவர் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேப்பர் பேக்ஸோட எங்கே வாங்கணுங்கிற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பேஸ் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டிசைன் ஷீட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த டிசைன் ஷீட்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 4 பக்கமும் க்ளூ வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் இருக்கும். அண்ட் கவனமாக சென்டராக பார்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு நாலா கார்னர்லேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து சென்டர் பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்க சைட் பேஸஸை வந்து நான் இப்போ கவர் பண்ண போகிறேன். இப்போ இந்த பக்கம் இருக்க பேஸ் வந்து இப்போ நான் அந்த ஷீட்டை யூஸ் பண்ணி இப்போ நான் கவர் பண்ணிட்டேன். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள், நல்லாவே ஸ்டிக் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் இருக்க அதே டிசைன் பேப்பரை வச்சு நான் வந்து கவர் பண்ண போகிறேன். சேம் அதே 4 சைடும் கார்னர்லேயுமே நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அண்ட் சென்டராகவும் க்ளூ தடவிடுங்க. அப்போ தான் வந்து சென்டராகவும் நல்லா ஸ்டிக் ஆகும். ஜென்டலாக ப்ளேஸ் பண்ணுங்கள் சென்டராக. அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். 4 கார்னர்ஸ்லையுமே லைட்டாக வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நல்லாவே ஈவனாக வந்து க்ளூ எல்லா சைடுமே வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். இல்லை நீங்கள் டேக்கி டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இது நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து க்ளூ வந்து ஓகேவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போது இந்த சைடு அந்த சைடு வந்து நான் இப்போ வந்து டிசைன் பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பேஜஸ் எப்படி அட்டாச் பண்ணுறங்கிறத வந்து நான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேஜ் வந்து இப்போ ஒவ்வொரு பேஜாக எப்படி ஸ்டிக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒரு ஏஜ்லேயும் அண்ட் இன்னொரு பேஜோட எட்ஜ்லேயும் வந்து நான் இப்போ டேக்கி டேப் வந்து ஒட்ட போகிறேன். அண்ட் 4 பக்கமும் வந்து நல்லா வந்து க்ளூவும் அப்ளை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். நல்லா வந்து டேப் வந்து இந்த மாதிரி எட்ஜில் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் இப்போ ஒரு பக்கம் டேக் வந்து ஓட்டிட்டேன். இப்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ இன்னொரு சைடும் வந்து நான் அதே மாதிரி டேக்கி டேப் யூஸ் பண்ணி இன்னொரு எட்ஜ்லேயும் வந்து நான் இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். கரெக்டாக கவனமாக வச்சு அலைன்மெண்ட் கரெக்டாக வந்து வச்சு ஸ்டிக் பண்ணுங்கள். ஆனால் டேக்கி டேப் வந்து பேப்பர் ஷீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இல்லை அப்படி வெளியே வந்துச்சுன்னா ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போது வந்து மேலே இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு
கரெக்டாக வச்சு அந்த ஃபோல்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ பேக் பேஸ் வந்து இப்போ நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதனால தான் இப்போ நான் வச்சு பார்த்தேன். இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் வந்து இருக்கிற அந்த இதில் வந்து ஒட்டிடுங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த 4 கார்னர்ஸ்லேயும் வந்து ரிமைனிங் இருக்க அந்த வெளியில் இருக்க 4 கார்னர்ஸ்லேயுமே நல்லா க்ளூ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லாவே ஸ்டிக் ஆகும், எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு க்ளூ தடவிருக்க இடத்துலேருந்து பேப்பரை வச்சு ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த டேப் வந்து அந்த ஃப்ளிப்பில் வந்து ஒட்டுற மாதிரி நான் இப்போது வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி தான் வந்து எல்லா ஃப்ளிப் பேஜஸுமே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ண போகிறீங்க. நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த பக்கமும் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டிக்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும் எல்லா மெஷர்மெண்ட்ஸும். அண்ட் இந்த பேஜ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பார்ட் 3 வீடியோவில் எப்படி இன்னும் ரிமைனிங் டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத காட்ட போகிறேன். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.